வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய வாழ்க்கை மலர்களில் நாளொரு நற்சிந்தனையில் நவம்பர் மாதம் 25 விலங்கின பதிவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். விலங்கினங்களுக்கு சமைக்க தெரியாது. அந்த பகுத்தறிவு இல்லாத காரணத்தினால் தாவர வகைகளிலிருந்து அதனுடைய பலத்துக்கும் பலவீனமான சில மிருகங்களை வேட்டையாடி உணவு உண்ண வேண்டிய இயற்கை நியதி. அவைகள் அப்படித்தான் சாப்பிடணும். அந்த அடிப்படையில் அவைகளுக்கு ஒரு 3 விதிமுறைகள் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. அதாவது பிற உயிர்களை வதைத்தல், துன்புறுத்துதல், அதன் உடலை உணவாக உட்கொள்ளுதல், அதனுடைய வாழும் சுதந்திரத்தை பறித்தல் என்ற 3 தன்மைகள் விலங்கினத்திடமிருந்து தன்மாற்றம் பெற்று வந்த மனிதனுக்கும் அந்த விலங்கின பதிவுகள் ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் என்ற அடிப்படையில், அதாவது வித்து தொடராக வந்த பதிவுகள். இந்த 3 குணங்களும் மனிதனிடம் இருக்கிறது. அதாவது துன்புறுத்துதல், பிற உயிரை கொலை செய்தல், பிறருடைய சுதந்திரத்தை தன்னுடைய தன்முனைப்பினாலோ அதிகாரத்தினாலோ பறித்தல் என்ற 3 தன்மைகள் மனிதனிடம் இருக்கிறது. இதையெல்லாம் போக்கி விலங்கினத்தன்மையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியுடைய மனவளக்கலை பாடங்களை படித்து அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாக அந்த வேண்டாத பதிவுகளை எல்லாம் விலக்குவதற்கு முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் 3ஆன மறைபொருட்களை மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துரைத்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை அதனை பரப்பி நலம் காண்போம் என்ற கவியில் வலியுறுத்துகிறார் என்று சொல்லி இந்த பதிவுகளை விளக்க வேண்டும் என்பதற்காக கவியரசர் கண்ணதாசன் கூட ஒரு பாடலில் எழுதியிருப்பார். கண்களிரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அதுவுடன் பிறந்தோரையும் கருவறுக்கும், பாயும் புலியின் குணங்களை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே, போயும் போயும் மனிதனுக்கிந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.